திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அந்த காட்சிகளை பார்ப்போம். விவரங்களை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்க கேட்போம். குரு வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் குரு தண்டபாணி. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 21ஆம் தேதி துர்க்கையம்மன் உற்சவத்துடன் தொடங்கி இன்று காலை சுமார் 6:30 மணி அளவில் அண்ணாமலையார் கோவில் கருவறையின் முன்பாக உள்ள 63 அடி தங்க கொடிமரத்தில் கார்த்திகை தீப கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று முதல் 10 நாட்கள் காலை மற்றும் இரவு வேளைகளில் பஞ்சமூர்த்திகள் மாட வீதி விழா நடைபெறும். இன்று கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலையில் அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு ஒவ்வொருவராக விநாயகர், முருகர், அண்ணாமலையார் மற்றும் உடல் பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகள் அண்ணாமலையார் கொடிமரத்துக்கு முன்பே எழுந்தள்ளினர். பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கார்த்திகை தீப கார்த்திகை தீப கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் தமிழக துணை சபாநாயகர் பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் தல்பகராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இன்று காலையில் பஞ்சமூர்த்திகள் மாட வீதி உலா நடைபெறும். இரவு பஞ்சமூர்த்திகளின் மாட வீதி உலா நடைபெறும். இதுபோக 10 நாட்கள் நடைபெற்று வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலையின் மீது கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக நடப்படும். டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலையில் கோவிலின் உள்ளே பழனி தீபமும், மாலை 6 மணிக்கு மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்படும். இந்த ஒரு நிகழ்வினை காண திருவண்ணாமலைக்கு சுமார் 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்பதால் 15,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.